வழக்குல உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அரவிந்த்? கடந்த மே 23ஆம் தேதி கால்நடை சந்தை கட்டுப்பாடு தொடர்பாக சில அறிவிக்கையாக மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குரேஷி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் RK அகர்வால் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு ஏற்றிருந்தது. இந்நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் இந்த சட்டத்தினால் விவசாயிகளுக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை விற்பனை செய்வதில் மிக பெரும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார். அதே போல எனவே உடனடியாக உச்சநீதிமன்றமானது மத்திய அரசின் இந்த அறிவிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த சட்டத்திற்கு, அதாவது இந்த அறிவிக்கைக்கு தங்களால் தற்போது தடை விதிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக 2 வார காலத்திற்குள் உரிய பதில் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதே போல வழக்கின் விசாரணை ஜூலை 11ஆம் தேதிக்கும் நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்ந்தவரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது அரவிந்த்? வழக்கு தொடர்ந்தவரை பொறுத்தவரை அவர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சல்மான் குர்ஷித் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பில் இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் இது மிக பெரும் பாதிப்பை விவசாயிகளுக்கு ஏற்படுத்துகிறது என்ற வாதத்தை முன்வைத்தார். அதே போல இந்த வழக்கில் மேலும் சிலர் இடை மனுதாரர்கள், அதாவது தங்களையும் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொள்ள கோரி அவர்களும் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அவர்கள் தரப்பில் தான் இந்த தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கிடையே விவசாயிகளுக்கு மிக பெரும் சிரமம் ஏற்படுகிறது என்ற வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இதுதான் முதல் முறையாக வழக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே மத்திய அரசின் வாதத்தை கேட்காமல் தங்களால் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்கதான் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதே போல இந்த வழக்கில் தங்களையும், அதாவது தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி விலங்கல் நல வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் கௌரி மலைக்கி உள்ளிட்டோரும் இந்த வழக்கில் தங்களையும் இன்று இணைத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நரசிம்மர் ஆஜராகியிருந்தார். அவர் தரப்பிலும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த அனைத்தையுமே மத்திய அரசு கவனத்தில் கொண்டுதான் இந்த அறிவிக்கையை பிறப்பித்துள்ளனர். இதில் யாருடைய உணவின் மீதும் நாங்கள் எங்களுடைய ஒரு ஒப்பீனியனையோ, அதாவது எங்களுடைய ஒரு கருத்துக்களை யாருடைய உணவின் மீது நாங்கள் திணிக்கவில்லை. அதாவது குறிப்பாக அந்த சந்தையை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே நாங்கள் இந்த ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் என்ற வாதத்தை முன்வைத்தார். எனவே அனைத்தையும் கேட்டுதான் நீதிபதிகள் தற்போது இந்த உத்தரவுக்கு, அதாவது இந்த அறிவிக்கைக்கு தடை விதிக்க மறுத்துள்ளனர். மனுதாரரை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் இவர்களுக்கு வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதாவது அடுத்த வழக்கு விசாரணை, அதாவது ஜூலை 11ஆம் தேதி வழக்கு விசாரணை வரும்போதுதான் இவர்கள் தரப்பில் இவர்கள் வாதத்தை முன்வைக்க முடியும்.